ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. இறங்கட்டுமே, சரிதம் எழுதட்டுமே, மலைகள் ஒதுங்கட்டுமே, உலகம் உணரட்டுமே, அரங்கம் அதிரட்டுமே, சில்லு பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே, கோவழத்து மொத்தமே. இவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கின்றன. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட இருக்கிறார். இந்த முடிவுகளின் அடிப்படையில் தான் 11ஆம் வகுப்பு அல்லது டிப்ளமோ படிப்புகளில் சேருவதற்கான பல்வேறு முடிவுகள் என்பது அந்த மதிப்பெண்ணின் அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்த தேர்வு முடிவுகளுக்கு பிறகு அடுத்த கட்ட முடிவை எந்த அடிப்படையில் எடுக்கலாம் என்பதற்கான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக கல்வியாளர் திரு நெடுஞ்செழியனும் நம்மோடு இந்த தேர்வு முடிவுகளுக்கான அமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு விருந்தினரோடு பேச இருக்கிறோம். மாணவர்களும் பெற்றோர்களும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். தற்போது அமைச்சர் முடிவுகளை வெளியிட்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சுருக்கத்தை உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை தாண்டி இன்னும் பல்வேறு தகவல்கள் அடங்கியிருக்கின்றது. அது முழுமையாக ஒவ்வொரு பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள்
நான் அன்னைக்கு எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு ரொம்ப பயந்தனோ கடைசியில அதுதான் நடந்துச்சு. அரக்கர்கள் வானில் இருந்து இறங்குவதில்லை, மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான். இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை, இதை உணர்பவன் தானே மீண்டும் மனிதன் ஆகிறான். இங்கு எதை தேடி வந்தோம் என்று, எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, விடையாக எனக்குள் வருவாயா. இங்கு பிறர் சிந்தும் கண்ணீர் மழையில் குளிர் காய வேண்டும் என்று நினைக்கின்றவன் நரகனாகிறான். நான் பிறர் கண்ட கனவை கொண்டு உயிர் வாழ்வது சரியா என்று கேள்வி கேட்பவன் மனிதனாகிறான். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, விடையாக எனக்குள் வருவாயா. நான் உன் மேல இந்த குத்தமே சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? இது ஃபுல்லா என் தப்பு தானே. நான் தான் படிக்காம அலட்சியமா அந்த போனை நோண்டி நோண்டி இப்படி இந்த நிலைமையில வந்து நான் நின்றுட்டு இருக்கேன். என்னோட படிச்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு பாஸ் மார்க் கூட என்னால வாங்க முடியல. அதான் உன்னால என்ன பண்ண முடியுது? ஃபுல்லாமே என் தப்பு தானே. ஆனா என்னால சத்தியமா முடியல. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா அது நான் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரியே பாக்குறாங்க. ஆனா நான் கொலை குத்தம் எதுவுமே பண்ணலையே. நான் 10th தான் ஃபெயில் ஆனேன். ஆனா அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஏதோ கொலை பண்ண மாதிரி என்ன பாக்குறாங்க. என்னால எங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் என்னால தலை கூட நிமிந்து பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏதோ ஒரு ரொம்ப ஓவர் கில்ட்டா இருக்கு. ரீ அட்டெம்ப்ட் என்னதான் எழுதலாம் நிறைய பேர் ஆறுதல் சொன்னாலும் எனக்கான அது எழுதுறதுக்கான மன நிம்மதியே எனக்கு இல்ல. இப்போ நீ தான் ஏதாச்சும் பண்ணணும் ப்ளீஸ். கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணு. கடைசியா கேக்குறேன், ஏதாச்சும் பண்ணு ப்ளீஸ்.
வா ருத்ரா, வா இங்க வந்து உட்காரு. என்னடா நட்ட நடு வீட்டுல வாட்ச் இப்படி வச்சுக்கிட்டு தலையில கை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க, ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, நான் வந்து எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு. நான் கும்பேஸ்வரர் கோவிலுக்கு போனேன். அங்கே வந்து திடீர்னு பளிச்சு ஒரு லைட் பீம் என் கண்ணெல்லாம் பூசிடுச்சு. திடீர்னு அது அப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்து இந்த வாட்ச் அங்கே இருந்துச்சா, எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. அதனால தான் நான் உடனே உன்னை கூப்பிட்டேன். இரு, பதறாத. ஏன் பதற? தண்ணிய குடி. இப்படி என்னதான் இந்த வாட்ச்ல இரு, அந்த வாட்ச்ல ஏதாவது இருந்துச்சுன்னா என்னடா பெரிய ஆபத்து இருக்க போகுது இதுல? எங்க வந்திருக்கோம் டேய், என்னடா ஒயருக்குள்ள மாட்டிட்டு இருக்க? இரு வரேன். ஐயோ ருத்ரா, உங்க அம்மாட்ட நான் என்ன சொல்லுவேன்? என்னடா ஒயருக்குள்ள மாட்டிட்டு இருக்க? டே ருத்ரா, டே ஐயோ எங்கடா இருக்கேன்? எங்கடா என்ன கூட்டின்னு வந்திருக்க? நான் தான் அப்பவே சொன்னேன்டா, அந்த வாட்ச்ல ஏதோ இருக்கு, அது ஒன்றும் பண்ணாதன்ட்டு. இப்ப பாடுற எங்க வந்து நிக்கிறோம். யாரோ வர மாதிரி இருக்காங்க, ஓடு. வர மாதிரி இருக்கா? ஐயோ, யாரோ வர மாதிரி இருந்துச்சு. இரு பொறுமையாரு, யாருன்னு எட்டி பார்ப்போம். இது அது இல்ல. அப்ப நம்ம 2021 இருக்கோமா? என்ன பாக்காதரா, அந்த கொடுமைய பாடுறா. பத்தல குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல மத்தல ஆறாடே, சுத்த மத்தல ஆறாடே. இவ்வளவு கேவலமாவா இருந்தா? இல்ல மச்சான், நீ இதை விட கேவலமா இருந்தடா. குத்துறங்கும்மா குத்துலங்கும்மா கொத்த புள்ள நீ செத்துருவடாடே, நீ உத்தார் விடாதே. டேய் மச்சான், பாட்டு நல்லா தான்டா இருக்கு, வாடா நம்மளும் வைப் பண்ணலாம். இவன் முட்டாள கடிச்சானே, இது முடிஞ்சமைக்கு பிரேமே. ஒன்னா நம்பர் சுகா திருடி பிளேடு பக்கரி மாமே, அது சரக்கடிக்கும் சோமு, இவன் சுண்டி சோறு சீனு. நல்லா பவுடர் கோடு போட்டு மூக்குறிஞ்சும் டீமு. டேய் இல்லடா, வேணாம்டா, நம்ம 2025க்கே போயிடுவோம்டா. எனக்கு மட்டும் இங்க இருக்கணும்னு ஆசையா, வாடா போலாம். அத துட்டுன்னு சொல்லாதே, நீ எப்படி குச்சாலும் இங்க பட்டினி கூடாதே. நான் ஆட விட்டு பாக்குறீங்களா? அடே பைஸ் ஐயோ ஜானி வயசு வா. டேய் கைய குடுறா, என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? டேய் சீக்கிரம் வாட்ஸ்அப் டேட்டை செக் பண்ணு. May 3, 2020. அப்பா இப்பதான்டா உயிரே வருது. அடியெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இல்லடா. இரு, அப்ப இந்த வாட்சை வச்சு ஃபியூச்சருக்கும் பாஸ்டுக்கும் மாத்தி டிராவல் பண்ண முடியும்னா கண்டிப்பா ஃபியூச்சரே மாத்தலாம். அப்ப என்னோட போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸை மாத்தலாம் அதை வச்சு. ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுரா. நான்லாம் தனியா வர பிரச்சனையும் பார்த்துட்டேன்,
ஸ்குவாடாக வர பிரச்சனையும் பார்த்துட்டேன். இதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. இது கடவுள் கொடுத்த சான்ஸ் மச்சான். இது எப்படி என்னால் யூஸ் பண்ணிக்காமல் இருக்க முடியும்? A few inches later. டே ருத்ரா, டே எங்கடா போற? டே நில்றா டே. ஐயோ, போயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். அது எப்படிடா ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஆளுக்காளு கலண்டு ஓடுறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஐயோ. மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க? 10th ஃபெயில் சொன்னக்காரங்க பேசிட்டு இருக்காங்க, நீங்க என்ன நடு வீட்டுல பேப்பர் பிடிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சரி, இப்போதைக்கு நீ இங்க வந்திருக்க பேக் கையுமா? என்ன விஷயம்? மேல ஆரம்பிச்சு எல்லாரும் சம்மர் வெக்கேஷனுக்காக உங்க ஹோம் டவுன் போவாங்க. அதனாலதான் நான் உங்க கூட சேர்ந்து இந்த ஒரு மாசம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா கடைசியில பார்த்தாலும் தெரியுது நீங்க 10th போர்டு எக்ஸாம் ஃபெயிலு. அப்படி அது கேட்டு நான் ஆடி போயிட்டேன். இவ்வளவு தெளிவா சொல்றியே, ரிசல்ட் 3 நாள் தான் ஆகுது. இதெல்லாம் உனக்கு யார் அதுங்காட்டியும் சொன்னா? யார் சொந்தக்காரங்க தான், யார் சொல்லுவா? ஓ, சொந்தக்காரவங்களா? அவங்கள தவிர வேற யார் சொல்லுவா? என்னது? இல்ல ஒண்ணு இல்ல வாழ்த்துக்கள். உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் காமிக்கணும். ஒரு நிமிஷம். என்னது முக்கியமான விஷயம்? இப்ப எதுக்கு நீங்க இந்த வாட்ச் எங்க வச்சுட்டு ரூம்க்கு தான் சாத்திட்டு இருக்கீங்க? நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான வாட்ச் கிடையாது. இப்ப காமெடி பண்றதுக்கு இது நேரமா? ஒழுங்கா மூடிட்டு நான் என்ன சொல்றேன்னு கேளு. சொல்லுங்க கேட்போம். 10th போர்டு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணனா எனக்கு மன நிம்மதியே இல்லை. இங்க வீட்டுல எனக்கு மன நிம்மதியே இல்லை. அதனால நான் கும்பேஸ்வரர் கோவிலுக்கு போனேன். அங்கேருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வானமே ப்ளூ கலர்ல ஆயிடுச்சு. ஒரு மாதிரி என்னடா திரும்பி பார்க்கும்போது திடீர்னு இந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் பீம் அடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பீம் அடிச்சு என் கண்ணே கூசிடுச்சு. என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. என் கண்ணெல்லாம் ஃபுல்லாமே ஒயிட்டா தான் தெரியுது, எதுவுமே தெரியல. அப்புறம் பொறுமையா ரிலீவாரோன்னு பார்த்தா கீழே இந்த வாட்ச் இருந்துச்சு. இந்த வாட்ச் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நமக்கு தான் ஒண்ணும் புரியல, நம்ம ஃப்ரெண்டு ருத்ராவை கூப்பிடுவோம். அவனை வீட்டுக்கு வர சொன்னா அவன் வீட்டுக்கு அவனும் என்ன மாதிரி நான் சொல்றேன் எதையுமே நம்பல. அவன் சரின்னு இந்த வாட்ச் தொட்டாம்பு. அப்புறம் நாங்க கண் முழிச்சு பார்த்தா நாங்க 2021 இருக்கோம். நான் பத்தல டான்ஸ் கவர் அங்க ஆடிட்டு இருக்கேன். எங்களுக்கு நான் ரொம்ப பயமாயி போச்சு. என்னடா அப்படின்ட்டு ஐயோ தலையில எல்லாம் கை வச்சு திருப்பி இந்த வாட்சை யூஸ் பண்ணி நாங்க 2025க்கு வந்தோம். அப்புறம் அவன் அதை பார்த்து பயந்து அவன் வீட்டுக்கே ஓடிட்டான். எனக்கு அப்படி என்ன பண்றேன்னே தெரியல. எனக்கு சின்ன பிள்ளையிலே காது குத்திட்டாங்க. இந்த வாட்சை வச்சு நான் என்னோட போர்டு எக்ஸாம் ரிசல்ட்டே இப்ப மாத்தி காமிட்டா. ஓ சரிண்ணா, முடிஞ்ச மாத்திக்காங்க பாப்போம். சரி, கையப்படி. நான் உன்னை 2024 அழைச்சிட்டு போறேன். அப்பா எப்படியோ வந்தாச்சுரா. ஆதவா, ஆதவா, உங்க அண்ணா என்ன எங்க காணப்பட்டாங்க?
எங்க சேர்த்தான்? கேக்குறீங்க உட்காந்து சொல்றேன். அவன் சௌகரியமா 9th to 10th ப்ரொமோட் ஆறேன்னு 9th ஆனுவல் எக்ஸாம் 5 சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்றவங்களை மட்டும்தான் நான் 10th அனுப்புவேன். 2 சப்ஜெக்ட் ஏர் பண்ணாதான் உன்னை 10th அனுப்புன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதான் விரக்தியில அவங்க உட்காந்துருக்கேன். வெக்கமே தான் கேட்டீங்களா? லைட்டா இங்கே இருக்கியா? இரு வரேன். இந்த ஃபோன்னால தான் நான் 10th வரைக்கும் இப்போ போர்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகி வந்து நிற்கிறது. இந்த ஃபோனை இதை இப்படியெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிடக்கூடாது. ஏன்னா அதை உடச்சா நான் டிஸ்பிளே மாற்றிடுவேன். இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குமே? இதுக்கு ஒரே வழி அதுதான். A few moments later. இதுக்கெல்லாம் ஒரே தெருவு இதுதான். போடுறா உள்ள. சனியம் போய் தொலைஞ்சிது. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஏன்டா போனை போட்டு ஃபிளஷ் பண்ணிட்டா இன்னொரு ஃபோன் உங்க வீட்டுல வாங்கி தர மாட்டாங்க. எனக்கு தெரியாத எங்க வீட்டை பத்தி இன்னொரு ஃபோன் வாங்கி தருவாங்களா வாங்கி தர மாட்டாங்கன்ட்டு. எப்படியோ அந்த வேலை முடிஞ்சது, கிளம்பணும். அக்டோபர் 5. அக்டோபர் 5. ஐயோ கடவுளே, ஐயோ உனக்குலாம் 100 தேங்காய் உடைச்சாலும் பத்தாதுப்பா. என்ன பண்றான்? சாமி கும்பிட்ற ஆளும் கிடையாது.
ஐயோ கடவுளே, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்? ஐயோ. டே ஆதவா, நீ ரொம்ப நாள் ட்ரிப்பு போகணுன்னு சொன்னில்ல, இப்போ போகலாமா ட்ரிப்பு? யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன், ஏதும் இல்லாமலே இயல்பாய் சுடர் போல் தெளிவாய், நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன், கண்ணாடியாய் பிறந்தே காண்கின்ற எல்லாமும் நான் ஆகிறேன், இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா, எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா, நானே நானாயிருப்பேன், நாளில் பூராய் வசிப்பேன், போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறுக்கிறேன், வாகாய் வாகாய் வாழ்கிறேன், வாகாய் வாகாய் ஆகிறேன். காற்றோடு வல்லூர் தான் போகுதே, பாதை இல்லாமலே அழகாய் நிகழே அதுவாய், நீரின் ஆழத்தில் போகின்ற கல் போலவே ஓசையெல்லாம் துறந்தே காண்கின்ற காட்சிக்குள் நான் மூழ்கினேன், திமிலேறி காலை மேல் தூங்கும் காகமாய் பூமி மீது இருப்பேன், புவி போகும் போக்கில் கை கோர்த்து நானும் நடப்பேன், ஏதோ ஏகம் எழுதே ஆஹா ஆழம் தருதே, தாய் போல் வாழும் கணமே யாரோ பாடுதே, தானே தானே நானினே, 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 தானே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையிலே அன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்கினேன். ஆனா அப்ப எனக்கு தெரியாது அந்த நிம்மதி ரொம்ப நாளைக்கு நீடிக்க போறது இல்லைன்னு. சாரி, ரொம்ப நேரத்துக்கு. நான் என் பாஸ்ட்ல பண்ண ஒரு சேஞ்ச்னால என்னோட மொத்த ஃபியூச்சருமே சேஞ்ச் ஆனுச்சு. ஆனா நான் டைம்ல பண்ண ஒரு சேஞ்ச்னால ஸ்பேஸ் அண்ட் டைமோட ஸ்டெபிலிட்டி டிஸ்டர்ப் ஆகி ஒரு புது மல்டிவர்ஸ் பிரான்ச் கிரியேட் ஆனுச்சு. அந்த கிரியேட் ஆன பிரான்ச்ல இருக்கிற அர்ஜுன் என்ன மாதிரி நல்லவன் கிடையாது, கொடூரமானவனுக்கும் மேல. Listen up. We got 16, 24, 40
the danger. 'Cause I am the danger. Mobsters. Listen up, I'm just a sweet talking blow, sniffing certified player. Quit talking shit, son, 'cause I'm not in danger. I am the danger. 'Cause I am the danger. ஐயோ, நேரம் கேட்ட நேரத்தில் தான் கரண்ட் அமுத்துவானு நல்லா தூங்கிட்டு இருக்கோம். யார் அது? ஐயோ டேய், என்ன யார் நீ? ஏன் பார்க்க என்ன மாதிரியே இருக்க? நீ யாருன்னு ஒன்ட்டே கேப்பியா? புரியல. நான் தாண்டா நீ, நீ தாண்டா நான்.
நீ பண்ணில பாஸ்ட்ல ஒரு சேஞ்ச். அந்த சேஞ்ச்னால தாண்டா நான் இப்ப எப்படி இருக்கேன். புரியல? ப்ராபபிலிட்டி படிச்சிருக்கியா? ஓ, அதெல்லாம் படிச்சால தெரியும். ப்ராபபிலிட்டியில ஒரு காயினை டாஸ் பண்ணா அதில் ஒன்று ஹெட் விழும் இல்லை டெய்ல் விழும். அந்த மாதிரி 2 அவுட்கம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த மாத்துறதுனால டைம் லைன்ல 2 அவுட்கம் கிரியேட் ஆகும். அதுல ஒரு அவுட்கம் குட், இன்னொரு அவுட்கம் பேட். அந்த குட் அவுட்கம் உனக்கு வந்துருச்சு, அந்த பேட் அவுட்கம் எனக்கு வந்துருச்சு. என்னது குட் பேடா? புரியுற மாதிரி சொல்லுடா. உனக்கு கிடைச்சது குட் அவுட்கம். உன்னை விட்டு அந்த ஃபோன் போனதுக்கு அப்புறம் நீ ஃபோன் எல்லாம் மறந்து நல்லா படிச்சு நல்ல மார்க் பப்ளிக் எக்ஸாம்ல வாங்கி பாஸ் ஆயிட்டு 11th போயிட்ட. ஆனா எனக்கு வந்தது பேட் அவுட்கம். அந்த ஃபோன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அப்படியே பைத்தியம் பிடிச்சவன் பித்து பிடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தேன். அதனால இந்த சொசைட்டி என்ன ஒரு சேடிஸ்ட், மனநலம் பாதிக்கப்பட்டவன், சைக்கோன்னு என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. போர்டு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனேன். ஸ்கூலை விட்டே என்னை தூக்கிட்டாங்க. எவெல்லாம் என்ன சாடிஸ்ட், சைக்கோ, மனநலம் பாதிக்கப்பட்டவன் சொன்னானோ அவனெல்லாம் கொடூரமா கொலை பண்ண. அப்புறம்தான் எனக்கு இந்த வாட்ச் கிடைச்சது. இல்ல, உனக்கு எப்படி இந்த வாட்ச் கிடைச்சது? எனக்கு மட்டும்தானே இது கிடைச்சது. தம்பி, இந்த வாட்ச் நீ கடவுள்கிட்ட வேண்டினால கடவுளா உனக்கு அமுச்சு வச்சான்னு நினைச்சிட்டு இருந்தியா? இந்த வாட்ச் அந்த நேரத்துல உனக்கும் கிடைக்கணும், எனக்கும் கிடைக்கணும். அதான் எழுதப்பட்ட விதி இந்த உலகத்துல. அப்புறம் இந்த வாட்ச் வந்தோடனேதான் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது. இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு நான் காரணம் இல்ல, நீ உன் பாஸ்ட்ல பண்ண ஒரு சேஞ்ச் தான். அப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம ஏன் இவங்க எல்லாத்தையும் கொள்றோம்? நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அவன் டைம் லைன்ல சந்தோஷமா இருக்கும் போது நான் உன்னை சும்மா விடுவேனா என்ன? உன்னை துட்டிக்க வெட்டாம இங்கேருந்து போக மாட்டேன்டா. எங்க போயிட்டான்? டேய் புளிப்பு, சாக வந்திருக்கியா? வாடா. நீ அப்படி வரியா? இருடா, வரேன் வரேன். Bluetooth device is connected successfully. பத்தவைக்கும் பார்வை
வாரா பொறுத்திடுவீரா தொடர்ந்து பதற செய்வீரா சிக்க வைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா மனசு இயங்கல சீரா தாசா கிட்ட நெருங்குறலேசா நான் ஒருங்குறேன் தூசா எட்ட போயிடுறா வெரசா வெரசா தாசா இது என்ன புதுசா வெக்கம் ஆச்சு சிறுசா கொஞ்சம் பார்த்து தொடு வாடா வரண்டா இருடா நினைச்சு நெளிஞ்சதெல்லாம் தினம் தினம் நடக்கும் கிடைச்ச நேரம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கணும் அடிச்ச ஆசையெல்லாம் அடிக்கடி எழணும் டேய் என் டைம் லைன்ல வந்து எனக்கே விளையாட்டு காமிக்கிறியா? Bluetooth device is connected successfully. எனக்கு புரியுது இப்போ உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்ட்டு. இந்த வாட்ச் எங்கேருந்தா வந்துச்சு? யாரு தான் இந்த வாட்சை இப்போ இந்த டைம்லைனுக்கு அனுப்பி வச்சா? அதானே? அது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 50 வருஷத்துக்கு அப்புறம் போகணும். 2050 இந்தியா தன்னோட உச்சியில இருந்த காலகட்டம். ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல. அமெரிக்காவும் சைனாவும் கை கோர்த்து இந்தியாவை அடிக்க வந்தாங்க. இந்தியாவை எங்க பார்த்தாலும் அமெரிக்கா சைனா ராணுவம் சூழ ஆரம்பிச்சது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரஷ்யாவால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அமெரிக்காவும் சைனாவும் ஒன்றா இருக்கிறனால ரஷ்யாவால் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் ரஷ்யா இந்தியாவை கைவிடுது. எங்கே பார்த்தாலும் குண்டு மலைகள். அமெரிக்கா
சைனா இராணுவ வீரர்கள் இந்திய வீரர்களை சுட்டு தள்ளி இந்திய வீரர்கள் கொத்து கொத்தா சாகுறாங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்டால் அதை தடுத்து ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ஒரு 2 பெரிய நாடை எடுத்து இந்தியாவால் ஒன்றுமே அப்போ தான் பண்ண முடியல. இந்தியாட்ட அவ்வளோ இராணுவமும் இல்லை 2 பெரிய நாட்டு இராணுவத்தை எதிர்க்கிற அளவுக்கு. ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குது? எங்கே பார்த்தாலும் குண்டு மலை மக்களோட அழுகை சாட்டம் தான் இந்தியா ஃபுல்லாக ஒலிக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒரு வாட்ச்னால தான். அந்த வாட்சை கண்டுபிடிச்சது ஒரு 16 வயசு பையன். அந்த பையன் யாருன்னா To a real goat. The game is over, but only when I say it's over. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆட்டம் இன்னும் முடியலை, இனிமே தான் ஆரம்பிச்சிருக்கு.